ஹாய் கைஸ், நான் தான் லீலஜோஷி. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஐக்கியா வந்து போகலாம். அதாவது நம்ம வந்து நான் யூடியூப்புக்காக யூடியூப் இல்லை, அதாவது நான் வந்து One eternity later. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்து கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது நான் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் வாங்கலாம், ஏன்னா எல்லா இடத்துலையுமே அங்கங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டேபிள் வாங்கலான்னு முடிவு பண்ணி ஓகே இப்போ நான் வந்து ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சுருக்கேன் ஐக்கியா. அதாவது அது வந்து எங்கே இருக்குன்னா நாகசந்திரா, கீழே போகலான்டா. அதாவது நாகசந்திராவில் தான் இருக்குது ஐக்கியா. ஸோ நம்ம அப்படியே அங்கே போயிட்டு டேபிள் அங்கேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது நம்ம என் பட்ஜெட்டு ஏற்றபடி வந்துச்சுன்னா ஓகே ஃபைன். ஆனால் அப்படி வரலன்னா சும்மா பார்த்துட்டு ஆன்லைனில் நான் ஒரு டேபிள் வாங்கி பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே அந்த டேபிள் ஆர்டர் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து எப்படி போகலான்னா மெட்ரோவில் தான் போக போகிறோம். நாங்கள் 3 பேர் தான் போக போகிறோம். சும்மா அதாவது இங்கேருந்து மெட்ரோ பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் வண்டியை போட்டு அப்படியே அங்கேருந்து மெட்ரோவில் அப்படியே போயிட்டு வந்துடுவோம். வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. லைட்டு வேறு போயிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ளாஷ் போட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், வண்டி இங்கே தான் நிற்குது. கரெக்டாக மெட்ரோக்கு லெஃப்ட்டில் இப்படி வந்து இங்கே நிற்குது. இந்த வண்டி காணாமல் போயிடுச்சுன்னா அப்புறமா அந்த வீடியோ காமிக்கலாம்ல, அதனால் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். அவரும் ஒரு யூடியூபர் போகிற யூடியூபர். ஸோ வீடியோ எடுக்கிறாரு. நல்லா இருக்குல்ல? ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಮಹಾಕವಿ ಕುವೆಂಪು ರಸ್ತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಷನ್ ಈಸ್ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿವೆ. ರೈಲು ಇಳಿಯುವ ಮುನ್ನ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ಗೆ ಇರುವ ಅಂಕಣದ ಬಗ್ಗೆ ಗಮನವಿರಲಿ. ಟ್ರೈನ್ will arrive in ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ. எல்லாரும் போயிட்டு ஓகே, நம்ம நாகசந்திரா வந்துட்டோம். அதாவது இப்போ வந்து அதாவது மெட்ரோக்குள்ளே ஐக்கியாக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது. பெங்களூர் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்படி போடும். அதாவது உள்ளே போகும்போது இது இல்லை, செக்கிங் இல்லை. ஆனால் வெளியேருந்து உள்ளே வரும்போது செக்கிங் இருக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே செக் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவ்வளோ போயிடும். ஓகே ஓகே ஐக்கியா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ நல்லா இருக்கு பாருங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் மந்த் வரப்போதில்ல, ஸோ அதுக்காக இது செட்டப் போட்டிருக்காங்க போல. ஓகே மைக்ரோ நல்லா இருக்கு. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கு. டேய் நான் தொடறேன்டா. இதெல்லாம் என்னடா? லைட்டிங் கிட். ஓகே சரி, ஓகே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த ஃப்ளோர்னு எனக்கு தெரில. ஸோ இதுலையாவது இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஓ கிறிஸ்மஸுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். ஓ என்ன பெருசாக இருக்குது. ஓ செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேபிளே பார்த்துடலாம். இதெல்லாம் ஏதோ கிளாஸ் ஐட்டம்ஸ் நல்லா இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு டேபிளை தேடி போகலாம். நான் ஃபஸ்ட்டு தேடிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன். ஓகே ஃபஸ்ட் டேபிள் எங்கடா? டேபிளை காணும். ஓ இங்கே பாருங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு ரூமே இருக்குங்க. டிவி, புக்ஸ்
எல்லாமே வச்சுக்கலாம். அப்பா டீட்டெயிலிங்க பாருங்கள் கைஸ். இதெல்லாம் பிரிண்டா இல்லை வரைஞ்சி ஒட்டியிருக்காங்க. ஓ ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டடி டேபிள். டீட்டெயிலிங் வேறு லெவல். எழுதி வச்சுருக்காங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி டீட்டெயிலிங் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே பெட்டு, அப்புறமா டிவி, ஒரே ரூமில் எல்லாமே வேறு லெவல். பாருங்கள் சிக்கன் சாலட் காஸ்லண்ட் சாண்ட்விச். வாவ் ரொம்ப டெம்ட் ஆகுது கைஸ். செட்டப் ஓ செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சேர் வந்து ஒரு 2,999. அப்புறமா இந்த டேபிள் ஒன்று வந்து 4,990. ஸோ இந்த ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, என்னோடய பட்ஜெட்குள்ளேயும் வருது. ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது ஏதோ ஸ்டடி டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை. ஸோ வேறு ஏதாவது பார்க்கலாம். இதை நான் சும்மா வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு லிவிங் ரூம் தான். வா எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் வேலை பார்த்து விட்ருக்கு. இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம், கிச்சன், டைனிங் ஹால், லிவிங் ரூம். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. லிவிங் ஏரியா இங்கே பாருங்கள் மை ஹாப்பி பிளேஸ். இது நல்லா இருக்குது. இது 129 rupees. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த பல்பே லைக் 1,000 சம்திங். நல்லா இருக்குது. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கலாம், நல்லா இருக்குது, சூப்பர். இப்போ பாருங்கள் இது ஒரு செட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 9,990, அதாவது 140 × 80 சென்டிமீட்டர். ஸோ நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கிறது வந்து இது வந்து 60. இந்த லென்த் வந்து எவ்வளோடா 159 149 சென்டிமீட்டர் ஐ திங்க். ஸோ ஆமாம். ஸோ அது கொஞ்சம் லென்த் அதிகம், கொஞ்சம் இது கம்மி. ஸோ இவ்வளோ வரும். அது ஓகே, நமக்கு போதும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் இந்த இது ரொம்ப காஸ்ட்லி, இந்த டேபிள் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நல்லா பெரிய டேபிள், 2 மானிட்டர் வைக்கிற அளவுக்கு. இங்கே பாருங்கள் இந்த சேரை பாருங்கள். இந்த சேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ 11,000 12,000 இந்த சேரு. ஓ ஷிட். ஆன்லைனில் நிறைய சேரு நல்ல சீப்பாகவே இருந்துச்சு. நான் அப்படியே வாங்கிக்கிறேன். ஒரு காட்டுறேன். நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு மார்க்கெட் ஹாலில் போய் வாங்கிக்கணும். ஓகே பார்க்கலாம். ஓஹோ எப்பா, இதுக்கு பக்கத்து ரூம் பாருங்கள் கைஸ், அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனலி நம்ம வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். செம செட்டப்பு. ஓகே நான் எல்லாம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க கைஸ், செம செட்டப். ஓ ஷிட், 19,000. ஓ ஜீஸ் 8,000. கிரேசி. இங்கே பாருங்க, பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க பையன் டேபிள் உட்காந்துட்டான், வந்துட்டுருக்கான். இங்கே பாருங்க சூப்பரில். சூப்பரா அடியில் ஒயரிங்லாம் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ தான் ஹைட்டு. கிட்டத்தட்ட நம்ம நின்னே இப்படி பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஹைட். ஓ சூப்பர் சைஸ். இதோட விலை என்னப்பா? சூப்பர். 30,000. प्लग-इन 1,500. ஓ टेबल टॉप 8,500. மொத்தம் 40,000 கேஸ். இப்போ இந்த டேபிள் வந்து 5,499. ஸோ
மேலே அந்த டேபிள் டாப்பு, அதாவது அந்த டாப்பு நல்லா இருக்கு. இந்த டாப்பும் அதுக்கப்புறமா 4 லெக்ஸ் வந்து 750. இங்கே வாங்க லெக்ஸ் வந்து இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த லெக் வந்து 500, இந்த லெக் 500. இது வந்து நார்மல் லெக்ஸ், அதாவது இது வந்து அட்ஜஸ்டபிள், இந்த 750. ஓகே, இப்போ ஒரு நல்ல ஆழ்ந்த தீவிரமான ஒரு இதில் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இந்த டேபிள் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. லைக் இது அந்த கீழே லெக் இருக்குல்ல, அதாவது இந்த லெக் வந்து கொஞ்சம் லோக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரில. ஆனால் அட்ஜஸ்டபிள் இருக்குது, நல்லது தான். ஆனால் நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்க டேபிள் வந்து நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. 5600 வருது. ஸோ அது ஒரு பெட்டர் டீல் மாதிரி தெரியுது எனக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அதை ஆர்டர் போட்டுட்டு அது வந்ததுக்கப்புறமா அது பிடிக்கலன்னா ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுத்துட்டு வேணால் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த லேம்ப்ஸில் தான் நான் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். தெரியுதா, இதெல்லாம் லேம்ப்ஸ் தான். இந்த லேம்ப்ஸில் தான் நான் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். அதாவது இது இங்கே ஒன்று இருந்துச்சு, எங்கே காட்டுறேன். இது லேம்ப் பாருங்களேன், கம்மி தான். 600 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்து. பார்த்தீங்களா, மணி வந்து இப்போது ஏதோ 850 ஆகுது. நம்ம எப்போ வந்தோம்னா, நான் என்னோடய ஃபோனில் பார்த்தேன், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 6:36க்கு எடுத்திருக்கேன். ஸோ வரல, இவ்வளோ நேரம் டைம் பாஸ் ஆனதே தெரில. இப்போ தான் நாங்கள் எக்ஸிட் ஆகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த டேபிள் ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேபி அது பிடிக்கலன்னா நான் இன்னொன்று வாங்குவேன். அப்புறமா சின்ன பிளான்ஸ் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதோட நம்பரில் நோட் பண்ணியாச்சு. வீட்டில் போய் ஆப்பில் ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் அது பீஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ நான் மொத்தமாக டேபிள் செட் பண்ணிட்டு வீடியோ போடவா இல்லை எல்லாம் தனித்தனியாக வாங்குறது காமிக்கவான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து வச்சுட்டு ஆக்ஷன் பண்ணணும். லிஸ்ட் கொடுத்தா இது ஒன்று வரும். இது வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 249. பிக்கப் இன் ஸ்டோர். எஸ்எம்எஸ்ஸா இமெயிலா? எஸ்எம்எஸ் 9597039307. ஐயோ, DS04 போட்டான்டா. 9597039307. 9597039307. இப்போ என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பில் போட்டு வாங்கிக்கணும். ஸோ நான் இன்னொரு 4 பில் போட்டு வரேன். உள்ளே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ டைம் என்னடா 9:15 ஆகுது. நாங்கள் 6:30க்கு வந்தோம். 6:36 கரெக்டாக உள்ளே வந்தோம். இவ்வளோ நேரம் சுற்றி இருக்கோம், ஆனால் போரே அடிக்கல. அந்த விஷயம், அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. என்னோடய கேமராமேனை பாருங்கள், இவர் தான். பாய். ஓகே, ஆமாம், ஸ்பான்சர்ஸ் வந்து ஐக்கியா. அப்புறமா நம்ம இப்போ மெட்ரோக்குள்ளே போகிறோம். ஷோரூம், ஐக்கியா ஷோரூம் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ஐக்கியா தான். அப்பா எவ்வளோ பெருசு. அவ்வளோதான், நாங்கள் மெட்ரோக்குள்ளே வந்தோம். ஓகே, நாங்கள் மெட்ரோ எடுத்தோம் கைஸ், போகலாம். ஓகே கைஸ், நம்ம பார்க் பண்ண இடத்துக்கு போகலாம். அங்கே வண்டி இருக்குன்னு தெரில. வீடியோவில் ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல, வண்டி இருக்கா இல்லையான்னு. அந்த இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, வண்டி இங்கே இருக்குது. சூப்பர். ஓகே, அவ்வளோந்தான் முடிஞ்சு. இனிமேல் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது தான். ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.